Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீட்ல வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வாங்கி உங்களுக்கு வந்து சின்னதா வந்து ஒரு டெமோ மாதிரி காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு நீட் இருந்தா இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ வீடு ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கு, நம்ம ரெண்டட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னா கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல நிறைய இந்த மாதிரி கொண்டு வரேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்குமே தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் தாங்க இந்த ப்ரூம் ஹோல்டர். நம்ம வந்து தொடப்பத்தையும் இல்லை வந்து மாப்பையும் அங்கங்கே வச்சுருவோம். அதே மாதிரி முறத்தொரு இடத்துல வைப்போம். எல்லாத்தையும் நீட்டாக ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு தான் இந்த ப்ரூம் ஹோல்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் மொத்தம் நீங்கள் 5 வந்து மாப்போ இல்லை தொடப்பமோ நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் அப்படி இன்சர்ட் பண்ணால் போதும். ஸோ இது எங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணணுமோ அங்கே மார்க் பண்ணி நீங்கள் இதை ட்ரில் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டபுள் டேப்போ கிடையாதுங்க. ஸோ நல்லா டைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரூவில் வந்து ட்ரில் பண்ணி நாங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து 5 மாப்போ இல்லை 5 தொடப்பமோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா வீட்லையுமே ஒரு மாப்பு தான் இருக்கும். தொடப்பம் வேணால் 2-3 வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேப் அந்த டைப் விட இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் போடுறது லாங் லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்டடியாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வாங்கிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். ஸோ நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவர் ஃபுட் இருக்கும், எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தில் எடுத்து வைப்போம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கி வச்சோம் அப்படின்னா லெஃப்ட் ஓவர் ஃபுட்டையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எதாவது வந்து ஸ்டோர் பண்ணணும், இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் யூஸ் பண்ணலாம். இந்த லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சீல் பண்ணி கேஸ்கெட் இருக்கிறதுனால லீக் ஆகாது. இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கா வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எப்படி நீங்கள் கவுத்தாலும் லீக் ஆகாது. ஸோ லீக் ப்ரூஃபாக இருக்குது. நீங்கள் வந்து சாப்பாடுக்கு சாம்பாரில் கூட ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப மஸ்டான ஒரு ஆர்கனைசர், வார்ட்ரோப் ஆர்கனைசர். நம்ம வீட்டில் வந்து சாக்ஸ், இன்னர் வேர்ஸ்லாம் தனித்தனியாக வச்சுருப்போம். சம்டைம்ஸ் ஸ்கூல் கிளம்புற டைமில் வந்து சாக்ஸ் எடிட்டர் இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாக்ஸ், அவங்களோட பனியன் எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். நான் மொத்தம் 3 ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேங்க. ஸோ ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வந்து உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பெருசு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 24 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னர் வேர்ஸ், நம்மளோட வந்து என்ன சொல்கிறது கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே கூட நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக இன்னர் வேர் ஆர்கனைசரும் இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து 3 வாங்கியிருக்கேன் இல்லையா? 3 டிஃப்ரெண்ட் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் இருக்கும். வீடு கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருந்தது நம்மளுக்கும் வந்து வேலை கம்மியாக இருக்கும், டைம் வந்து நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மெயினாக இந்த ஆர்கனைசர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள், நான் இதே மாதிரி ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது நான் லஞ்ச் பாக்ஸ்னு சொல்லவே மாட்டேங்க, ஏன்னா இது பிளாஸ்டிக் இருக்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நம்ம தாராளமாக இந்த ஃப்ரூட்ஸு, நட்ஸு, குக்கீஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ட்ராவல் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் மேலே வந்து அழகாக கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப விலை கம்மிங்க. இது காம்போ ஆஃபரில் வாங்கினேன். நான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நான் மீஷோவில் வாங்கினேங்க. ஸோ அழகாக பார்த்திங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கிட்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி அழகாக கொடுக்கலாம், குக்கீஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி நட்ஸ் போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் தாராளமாக கொடுக்கலாம். 2 கலர்ஸ் நான் வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி பழைய அந்த ரெகுலரான லைட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வரவே வந்துச்சு யூஎஸ்பி நம்மளை வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய லைட்டர். ஸோ இது வந்து நீங்கள் அழகாக சார்ஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கேஸ்க்கு வந்து லைட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம், விளக்கு ஏற்றிக்கலாம், கேண்டில் ஏற்றிக்கலாம். ஒரு மேட்ச் பாக்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் இது பண்ணும். பட் உங்களுக்கு மேட்ச் பாக்ஸ் இருக்க மாதிரி நமுத்து போகிறதோ இல்லை குச்சி சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக எரியாது, அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இதோட வேலையை செஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் கேஸ் ஆன் பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த லைட்டர் ஆன் பண்ண உடனே அதை பற்றிக்கிச்சு. ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். நம்ம டக்குன்னு மேட்ச் பாக்ஸ் வர டைமில் இந்த மாதிரி நம்ம யூஎஸ்பி சார்ஜபிள் லைட்டர்ஸ் வச்சு அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறது வந்து நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சார்ஜர் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஃபில்டர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து 2 வேலை செய்யுங்க. ஒன்று டீ ஃபில்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து ஃபனலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலெலாம் வந்து ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபனல் தேவைப்படும். பட் இந்த ஒரே ஒரு டீ ஃபில்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் 2 பர்பஸ் அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆயில் ஊற்றுறப்போ இந்த மாதிரி கீழே நெட்டை கழட்டிட்டு நீங்கள் ஃபனல் மாதிரி அதை வந்து பின்னாடி செட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நெட்டு உள்ளே போட்டுட்டு டீ ஃபில்டராக யூஸ் பண்ணிக்கலாம். செமையாக இருக்குல்ல?
கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் தேடி தேடி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணால் தான் இந்த வீடியோ அடுத்த ரெக்கமெண்டேஷன் போகும். அப்போ தான் நிறைய நான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு புது புது ப்ராடக்ட் காட்ட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணி ஆயிலை வந்து நான் இந்த ஆயில் கேன் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட பையிங் லிங்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கமெண்ட்டில் ஃபஸ்ட்டையும் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து வேணும்னா பை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃப்ரூட் பாஸ்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் வாங்கிக்கிட்ட வந்து 2 மாதம் ஆகுதுங்க. இப்போ தான் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா இதோட யூசேஜ் இதோட கலர் கோட்டிங்லாம் பார்த்து தான் ரிவ்யூ கொடுக்க முடியும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சுற்றியுமே உங்களுக்கு வலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி குட்டி குருவி மாதிரி நம்மளுக்கு அச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் மூடி வந்து உள்ளுக்குள்ளே அடங்குறதுனால குட்டி குட்டி பூச்சி இந்த கொசுலாம் போகாமல் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது நான் கிட்டத்தட்ட வந்து வாங்கி ஒரு 2 மாதம் கழிச்சு இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் மேலே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஸ்ப்ரே மாதிரியும் நீங்கள் வந்து அதை ஆயில் தெளிச்சிக்கலாம். ஸோ மினிமலாக யூஸ் பண்ணணும், நம்ம டயட்டில் இருக்கும், இல்லை கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அந்த ஆயிலை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை நிறைய வேணும்னா மேலே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாஸ் கீழே உங்களுக்கு. ஸோ நல்ல வர்த்தான ப்ராடக்ட்டுங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் தோசைக்கெலாம் நம்ம வந்து ஆயில் ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரே பாட்டில் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மினிமல் நம்மளுக்கு ஆயில் தான் செலவாகும். நிறைய எண்ணெய் வந்து சுற்றி ஊற்றுற மாதிரி இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் கவர்ஸோட ஹோல்டருங்க. குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது. பின்னாடி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நம்ம எங்கே வேணுமோ அங்கே ஒட்டிட்டோம் அப்படின்னா அழகாக இந்த ஹோல்டர் நம்ம வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒரு இருக்கு இல்லையா ரோல், டஸ்ட்பின் ரோலை உள்ளே போட்டுட்டு மேலே மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு வந்து எத்தனை கவர்ஸ் வேணுமோ அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்கனைஸ்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இது நான் லாஸ்ட் வீடியோலும் காமிச்சிருந்தேன். டீட்டெயிலாக காமிக்க சொல்லி கேட்டிங்க. அதனால தான் இப்போ நான் வந்து டீட்டெயிலாக காட்டுறேன். இதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி பொட்டில் ஓப்பன் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் இல்லையா, இல்லைனா கிளிப்ஸ் போட்டு வைப்போம். பட் நம்ம அதை ரீசீல் பண்ணி அழகாக அதை ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த அழகான சீலிங் மிஷின். ரொம்ப கம்மி விலையில் தான் வாங்கினேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஹீட் பண்ணிக்கலாம். பின்னாடி மேக்னெட் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் அழகாக ஒட்டிக்கலாம். ஸோ ஹேண்டியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும். நான் ஆன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய அதை மேலே அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த கவர் அப்படி இழுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹீட் ஆகி சீல் ஆகிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து அப்படியே பொட்டலத்தோடு வைக்கிறப்போ உள்ளே பூச்சி போகும், இல்லை காற்று போய் ஃப்ரெஷ்னஸ் போயிடும். பட் இது ரொம்ப நல்லா சஸ்டெயின் பண்ணுது. அண்ட் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி அந்த அவங்களே வயர் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஃபோனோட அந்த அடாப்டரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய்.